நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதாங்க? அதாவது இது வந்துட்டக்க கீழே பிளாக் கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த ரெண்டும் மெயின் வைண்டிங்காக இருக்கும். அதனால் ஃபேஸ் ரூட்டர் அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்த வைண்டிங் பார்த்து சொன்னாக்க கெப்பாசிட்டர் வழியாக சுவிட்சு வழியாக நாம் அடுத்த ரெண்டு நோக்கி வந்து சேரணும். இந்த மீன்ஸ்டாக்க இது மெயின் வைண்டிங்க்கு ஃபேஸ் ரூட்டர் சப்ளை கொடுத்துருக்கோம். இன்புட் சப்ளை இது வந்து இன்புட் சப்ளை. இந்த பிளாக் கலர் இருக்குது மெயின் வைண்டிங்கு. அதனால் பார்த்து சொன்னால் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தா பார்த்திங்க சொன்னாக்க இந்த கெப்பாசிட்டர் வழியாக இங்கேருந்து பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் வழியாக போய் என்ன பண்ணு கேட்டாக்க இங்கே வந்து நிற்கிது. இங்கே வச்சு பாருங்கள் தெரியா? இங்கே கெப்பாசிட்டர் வழியாக வந்து கெப்பாசிட்டர் வழியாக இங்கேருந்து இங்கே வந்துருச்சாங்க. இது வந்து சுவிட்சுக்கு உள்ளே போயிட்டு சுவிட்ச் வந்து வெயிலில் வந்து அடுத்த வைண்டிங் இல்லையா, இது வழியாக இங்கே ரெண்டு ரூபாய் கொடுத்துருக்கான் பாருங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கானா, ரெண்டு வயர் தெரியுது அவங்களுக்கு. இங்கேருந்து நேராக உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் சுவிட்சோட அவுட் ஆனது வெளில வந்து இந்த வைண்டிங் வர லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த வைண்டிங்கோட அவுட்டு பார்த்திங்க சொன்னாக்க இங்கே போய் லிங்க் பண்ணிட்டாங்க. புரியுதாங்க? அதாவது ஃபேஸ் ரூட்டர் டேரெக்டாக கொடுத்தா அது மெயின் வைண்டிங்கு. இந்த கெப்பாசிட்டர் வழியாக கொண்டு வந்து இந்த சுவிட்ச் வழியாக கொண்டு வந்து அடுத்த வைண்டிங்கை லிங்க் பண்ணி இங்கே கூட கொடுத்துட்டாக்க அது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வேலை செஞ்சு என்ன பண்ணு கேட்டாக்க சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஆனது ஸ்டார்டிங் வைண்டிங்கை கட் பண்ணிவிடும். கட் பண்ணியதுனால இந்த கெப்பாசிட்டர் ஆனது வேலை செய்யாது, உள்ளே இருக்கக்கூடிய வைண்டிங் வேலை செய்யாது. ஒன்றில் இந்த மாதிரி மோட்டரை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டாக்க கெப்பாசிட்டர் கழட்டி தூக்கி வச்சா கூட மோட்டர் ஓடிட்டுருக்கும். புரியுதாங்க? ஆனால் மெயின் வைண்டியை கழட்டி தூக்கி வச்சா கூட மோட்டர் அதை ஓடிட்டுருக்கும். அது மெயின் வைண்டியை தூக்க முடியாது, கெப்பாசிட்டர் தூக்கலாம் இல்லையா? அதனால் இந்த கெப்பாசிட்டர் கழட்டி நீங்கள் கீழே வச்சுட்டா கூட இந்த மோட்டரானது ரெண்டாகும். சிஎஸ்சிஆர் டைப்னு சொல்லுவாங்க. அது கெப்பாசிட்டர் மோட்டர் சொல்லிட்டு அந்த வகையான மோட்டரை பற்றி சொன்னாக்க உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங்கு பயன்படும், இன்னொரு கெப்பாசிட்டர் ரன்னிங்லேயும் கன்டினியூஸாக ஒர்க் பண்ணும். இந்த மோட்டாரை பொறுத்தவரை கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மட்டும்தான் ஒழிய ரன்னிங்க்கு மெயின் வைண்டிங் மட்டும்தான் ரன் ஆகும். எந்த டயஸில் சுற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுபோல் நீங்களும் மோட்டர்ஸை கவனிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் உள்ள மோட்டரை, இந்த ஒரு கெப்பாசிட்டர் உள்ள மோட்ரு ஒன்று பர்மனெண்ட் கெப்பாசிட்டி மோட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுவிட்ச் இருந்தால் 6 பேர் உள்ள வந்து பாருங்கள். இந்த டெர்மினல் 6 பேர் வந்துருப்பாருங்க. இந்த மாதிரி 6 டெர்மினல் வந்துருச்சு அப்படி சொன்னாவே இதில் வந்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அதன் மூலம் ஒர்க் பண்ணுது அப்படி சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலாம். இந்த மோட்டரை பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எதிர்கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டாரு. கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பாட்டு வேலையை பார்க்கும். அதுக்கிற மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சிம்பிளாக சொன்னால் ஃபேஸ் ரூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் ரூட்டர் ரெண்டுலேயும் மெயின் வைண்டிங் சப்ளை அப்படி டேரெக்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தாக பார்த்து சொன்னாக்க இந்த ஃபேஸ் ஆனது ஸ்ட்ரைட்டாக கெப்பாசிட்டர் வழியாக இந்த சுவிட்ச் இருக்குல்ல சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வழியாக அடுத்த வைண்டிங்கை லிங்க் பண்ணி அப்படியே நேராக கொண்டு வந்து கீழே லிங்க் பண்ணிட்டாங்க. தெர்பீஸ்டாக்க அப்படி லிங்க் பண்ணதுனால இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார். ரைட், ஓகேங்க. இதனோட டயக்ராமை நம்ம கவனித்தா கொஞ்சம் நல்லா புரியும் நான் நம்புகிறேன். இதில் L1 L2ங்கிறது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் குறிக்கும். ரன்னிங் காய்க்கிறது நம்ம அந்த வைண்டிங்கில் கீழே கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் ரன்னிங் காயில். ஸ்டார்டிங் காயில் அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு கெப்பாசிட்டர் இதெல்லாம் போய் லிங்க் ஆகி அடுத்த பாயிண்டோட லிங்க் ஆகி பாருங்க. இதுதாங்க டயக்ராமு. இதை ஃபாலோ பண்ணி தான் அந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் ஆனது ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டரை பற்றி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறானு. ஓகே, ரைட், இது போதும். ரைட், நன்றி நன்றி நன்றி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நீங்கள் காணலாம்.